உலகின் மிகவும் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. மிகவும் மாசுபட்ட தலைநகரங்களின் வரிசையில் டெல்லிக்கு மீண்டும் முதலிடம் கிடைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனமான IQ ஏர் உலக காற்றுத்தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 138 நாடுகளில் உள்ள 40,000 காற்று மாசை கண்காணிக்கும் கருவிகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஆப்பிரிக்க நாடான சாட் முதலிடத்தை பிடித்துள்ளது. அடுத்ததாக காங்கோ, வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் உள்ளன. மிகவும் மாசடைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. உலகின் மிகவும் மாசுபட்ட முதல் 20 நகரங்களில் 13 இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமின் பைர்னிஹாட், டெல்லி, பஞ்சாபின் முல்லன்பூர், ஃபரிதாபாத், லோனி, புதுடெல்லி, குருகிராம், கங்காநகர், கிரேட்டர் நொய்டா, பிவாடி, முசாஃபர் நகர், அனுமன்கர் மற்றும் நொய்டா ஆகிய நகரங்கள் அதிக மாசடைந்த நகரங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதிலும் தொழிற்சாலைகள் மிகுந்த அசாமின் பைர்னிஹாட் உலக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மிகவும் மாசடைந்த தலைநகர் என்ற எதிர்மறையான பெருமையை மீண்டும் டெல்லி பிடித்துள்ளது. டெல்லியில் சராசரியாக ஆண்டுக்கு PM 2.5 அளவு ஒரு கனமீட்டருக்கு 91.6 மைக்ரோகிராமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 35% இந்திய நகரங்கள் உலக சுகாதார மையம் நிர்ணயித்த அளவை விட 10 மடங்கு அதிகமான மாசடைந்த காற்றை கொண்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் காற்று மாசுபாடு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை 5.2 ஆண்டுகள் குறைப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட லான்செட் பிளானிட்டரி ஆய்வின்படி 2009 முதல் 2019 வரை இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 15 லட்சம் பேர் PM 2.5 காற்று மாசுபாட்டால் உயிரிழந்ததாக தெரிவித்திருந்தது. PM 2.5 என்பது 2.5 மைக்ரான்களை விட குறைவான சிறிய துகள்களை குறிக்கிறது. இது நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து சுவாச பிரச்சனைகள், இதய நோய் மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும்.